சார், நாடு முழுவதும் நடைபெறுகிற வகுப்பு கலவரங்களுக்கும் சமூக பதற்றங்களுக்கும் வெங்கடேஷன் காரணம் அல்ல. சங் பரிவார், இந்து முன்னணி அமைப்புகள் தான் காரணம். நீதிபதி அவர்கள் சட்டத்தின்படி தான் தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். சட்டத்தின்படி அல்லாவிட்டாலும் அவர் இறை நம்பிக்கையாக இருந்தால் குறைந்தபட்சம் இறையியல் அறநெறியில் இருந்தாவது அவர் தீர்ப்பளித்திருக்க வேண்டும். மிக தவறான தீர்ப்பளித்த காரணத்தினால்தான் மதுரை எரிந்தது. இஸ்லாமியர்கள் அவரது வழிபாட்டு தலங்களில் தீபங்களை ஏற்ற அனுமதிக்கிறார். அதை நீங்க அனுமதிச்சு பேசிருந்தாக்கா அந்த தர்கா மீதே தீபத்தை ஏற்றுக்குதுன்னு சொல்லுவார். சார், நாடு முழுவதும் நடைபெறுகிற வகுப்பு கலவரங்களுக்கும் சமூக பதற்றங்களுக்கும் வெங்கடேஷன் காரணம் அல்ல. சங் பரிவார், இந்து முன்னணி அமைப்புகள் தான் காரணம். இந்து மக்கள் வேறு, இந்து மத அடிப்படைவாதிகள் வேறு. என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, இங்க இருக்கிற எங்கள் குடும்பத்தார் அனைவருமே இந்துக்கள் தான். எப்பொழுதும் போல அவர்கள் வழிபடுகிறார்கள், வணங்குகிறார்கள், விழாக்களை நடத்துகிறார்கள். அதனால் என்ன பிரச்சனை? 100 ஆண்டுகள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா மதுரையில்? அல்ல. எனவே மக்களின் வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களின் மத நம்பிக்கைகள் அவரவர் உரிமை, சட்டம் அங்கீகரிக்கிறது. அதுவல்ல பிரச்சனை. ஆனால் அதற்குள் அரசியலை புகுத்துகிற மத அடிப்படைவாதம் தான் பிரச்சனை. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நல்ல பிரச்சனை. நாடு முழுவதும் சங் பரிவார் அமைப்புகள், மத அடிப்படைவாதிகள் மதச்சார்பின்மை தகர்க்க கருத்துக்களை முன்வைக்கிறவர் தான் காரணம் என்று வெங்கடேசன் அல்ல. இல்லை, யாருடைய தவறு என்பதை காட்டிலும் எந்த தவறாக இருந்தாலும் மக்களின் ஒற்றுமையை பிரித்து விட முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், வேறு மதத்தினர் அனைவருமே தமிழ் மண்ணில் நல்லிணக்கமாக வாழ்கிறார்கள். இந்து முன்னணி போல் இன்னும் 1000 முன்னணிகள் வந்து பிரச்சனைகளை உருவாக்கினாலும் மக்கள் இந்த ஒற்றுமையை சிதைத்து விட மாட்டார்கள், இந்த நல்லிணக்கத்தை கெடுத்து விட மாட்டார்கள். எப்பொழுதும் போல் மிக உறுதியாக நல்லிணக்கத்தோடு இருப்பார்கள். அதிலும் மதுரை பூமி மிக மிக நல்லிணக்க பூமி. நீதிபதி அவர்கள் சட்டத்தின்படி தான் தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். சட்டத்தின்படி அல்லாவிட்டாலும் அவர் இறை நம்பிக்கையாக இருந்தால் குறைந்தபட்சம் இறையியல் அறநெறியில் இருந்தாவது அவர் தீர்ப்பளித்திருக்க வேண்டும். மிக தவறான தீர்ப்பளித்த காரணத்தினால்தான் மதுரை எரிந்தது. அதிலிருந்தாவது அவர் பாடங்களை அவர் எடுத்திருக்க வேண்டும். தமிழ்ச்சபை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதனுடைய குறியீடு நக்கீரன், கடவுளே தோன்றி நெற்றிக்கண்ணை காட்டிய பதிலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன தீர்ப்பளித்த தமிழ்ச்சபை விட்டிருந்த மண் மதுரை மண். அங்கிருந்தாவது அவர் நீதியை பெற்றிருக்க வேண்டும். ஒன்று சட்டத்திலிருந்து நீதியை பெற்றிருக்க வேண்டும், அல்லது இது போன்று மதம் சார்ந்த அல்லது புராதனங்கள், இலக்கியங்கள் சார்ந்த, வரலாறு சார்ந்த அறநெறியில் இருந்தாவது அவர் நீதியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டில் இல்லாமல் அவர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து மத அடிப்படைவாதம் என்கிற சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அவர் தீர்ப்பளித்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். 8ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் 4 அமைப்புமே சேர்ந்து நடத்துறோம். வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலை மனதில் வைக்கிறார்கள். இதன் மூலமாவது திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும், தோற்கடிக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒருபோதும் அது நடக்காது. அது ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் திமுக தலைமையால் எங்கள் கூட்டணி வலுவாக இருப்பது, அதைவிட வலுவாக இருப்பது தமிழ் மக்களின் பண்பும் மரபும். தமிழ் மக்கள் எப்பொழுதுமே பிளவு கருத்துக்கள் ஏற்க மாட்டார்கள். ஜாதி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து பிளவு கருத்துக்களை சுமந்து வருகிற பிஜேபியை அவர்கள் தனிமைப்படுத்துவார்கள், தோற்கடிப்பார்கள். அந்த பண்பும் அந்த மரபுகளும் தான் கூட்டணியோடு எங்களுக்கு வலுவானது. எனவே தான் சொல்கிறோம், திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அதை முறியடிக்க முடியாது இது போன்ற சதிகளால். இது 30-40 ஆண்டுகளாக திமுக மீது சொல்லப்படும். அதான் 30-40 ஆண்டுகளாக திமுக மீது சொல்லப்படுவது. இது இந்த 100 ஆண்டுகளில் என்றைக்காவது இந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இஸ்லாமியர்கள் அவரது வழிபாட்டு தலங்களில் தீபங்களை ஏற்ற அனுமதிக்கிறார்கள். அதை நீங்க அனுமதிச்சு பேசியிருந்தாக்கா அந்த தர்கா மீதே தீபத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவார்கள்.
அப்படின்னு ஒரு நல்லிணக்கம் தெரியாத மக்கள் அல்ல சிறுபான்மை மக்கள். அதே போன்று இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் அனுசரிப்பு குணம் கொண்டவர்கள் தான். அவர்கள் யாரும் இஸ்லாமியர்களை வெறுக்கிறவர்கள் அல்ல. சட்டத்தை விட ஆயிரக்கணக்கான இந்துக்கள் தான் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு. இதை குறிவைத்து சிதைக்கிற முயற்சியில் தான் ஒன்றிய அரசும் ஈடுபடுகிறது. RSS, பிஜேபி, இந்து முன்னணி போன்ற சங் பரிவார் குழுமங்களும் ஈடுபடுகிறது. இதுதான் ஆபத்து என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.